ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த வளர்பிறை பஞ்சமி திதி. வருமானம் அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு நாளைக்கு வராகி அம்மனுக்கு உங்களுடைய கையால் இந்த ஒரு பூவை வைத்து வழிபாடு பண்ணுங்க. இதனுடன் சேர்த்து ஆஷட்ட நவராத்திரி நாளில் இந்த வளர்பிறை பஞ்சமி வந்திருப்பது அதி விசேஷமானது. நீங்கள் வராகி அன்னையை வழிபாடு செய்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் சரி, நல்ல பலன்கள் கிடைக்கும், பணம் பெருகும், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும். இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது, எந்த ஒரு பூவை வைத்து வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வராகி அன்னையை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது. அந்த வகையில் தான் இந்த ஆனி மாதத்தின் அமாவாசை முடிந்து வரக்கூடிய பஞ்சமி திதியை வளர்பிறை பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சமி திதியானது வராகி அன்னைக்கு மிகவும் உகந்த ஒரு நாள். அது மட்டும் கிடையாது, ஆனி மாதம் அமாவாசை முடிந்த உடனேயே ஆஷட்ட நவராத்திரி தொடங்கிடுது. இந்த ஆஷட்ட நவராத்திரியில் நம்ம என்ன தீபம் ஏற்றணும், அதே மாதிரி இந்த ஆஷட்ட நவராத்திரி 9 நாட்களுமே விளக்கிற்கு அடியில் ஒரே ஒரு இலையை வைத்து நான் விளக்கு ஏற்ற சொன்னேன். நீங்கள் நவராத்திரி வழிபாடு செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த வழிபாட்டு முறை, அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கு. அதையும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஆனி அமாவாசை திதி முடிந்து அடுத்து 9 நாட்களும் வராகி அன்னைக்கு உகந்த ஒரு நாள் தான். இந்த நவராத்திரியை உங்களுடைய வீட்டில் கலசம் வைத்தும் வழிபாடு செய்யலாம். இல்லைனா ஆஷட்ட நவராத்திரி நீங்கள் அம்மனுடைய சிலை இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அதில் வராகியை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். 9 நாட்களும் இந்த ஆஷட்ட நவராத்திரியில் அன்னையை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை நாளைக்கு ஒரு நாள் வராகி தாயை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும். வீட்டில் வராகினுடைய படம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தை அன்னையாக பாவித்து ஏற்றுங்க. அந்த தீபத்திற்கு ஒரு மலர் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இது உங்களுக்கு அன்னையினுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய ஒரு அற்புதமான வளர்பிறை பஞ்சமி திதி. நம்முடைய வருமானம் அதிகரிப்பதற்கு நாளைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்? வராகி அப்படின்னாலே மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும். மாலை நேரத்தில் 6:30 மணிக்கு மேலே வராகி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதீத சக்திகள் கிடைக்கும். சரி, இந்த பஞ்சமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது, எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எதிரி தொல்லைகள் நீங்குவதற்கு, கண் திருஷ்டிகள் நீங்குவதற்கு நம்ம வழிபாடுகள் பண்ணுவோம். அந்த வகையில் தான் நாளைக்கு 29ஆம் தேதி மதிய நேரம் 12:59 இந்த வளர்பிறை பஞ்சமி தேதி தொடங்குகின்றது. இது 30ஆம் தேதி மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது. அதாவது 30ஆம் தேதி மதியம் 1:08 வரைக்கும் இருக்குது. அப்போது நீங்கள் வளர்பிறை வழிபாட்டை இரவு நேரம் தாராளமாக செய்யலாம். 6:30 மணிக்கு மேலே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. மாலை நேரத்தில் இந்த பஞ்சமி திதி நாளைக்கு முழுவதும் மதிய நேரத்துலேருந்து இருக்குது, தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு 6 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நாங்கள் அசைவம் சாப்பிட்றோமா, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எப்படி இந்த வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்கிறவங்க திங்கட்கிழமை காலையில் செய்ய ஆரம்பித்து நீங்கள் திங்கட்கிழமை மதியம் 1:08 தான் முடியுது. மதிய நேரம் வரைக்குமே செய்யலாம், தவறு கிடையாது. நாளைக்கு அசைவம் சமைத்தால் இந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. திங்கட்கிழமை எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டுட்டு திங்கட்கிழமை செய்ய ஆரம்பிக்கலாம். நாளைக்கு சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நேரம், அதே மாதிரி துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நேரம், வராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நேரம், கடன் தீர்வதற்கு, பணம் பெருகுவதற்கு, உங்களுடைய பணக்கஷ்டம் தீர்வதற்கு நாளைக்கு மாலை நேரத்தில் வழக்கம் போல் பூஜை அறையில் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை செய்கிறவங்க நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறையை திங்கட்கிழமை காலையில் செய்யுங்க, எந்த ஒரு தப்பும் கிடையாது. உங்கள் வீட்டில் வராகி அன்னையின் படம் இருந்தால்
அந்த திருவுருவ படத்திற்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி மலர் வைங்க, அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற மலர்கள் வைங்க. 3 செம்பருத்திகளை வைத்து நீங்கள் வறுமை நீங்கணும், கடன் சுமை குறையணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் வராகினுடைய படம் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வீட்டில் எந்த ஒரு பெண் தெய்வத்தை வைத்து வழிபாடு செய்கின்றீர்களோ, உதாரணமாக மகாலட்சுமி தாயார் படம் வைத்திருக்கேன், அம்பாள் படம் வைத்திருக்கேன், எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த படத்திற்கு வராகி தாயாக நினைத்து செம்பருத்தி பூக்களை வைத்து வழிபாடு பண்ணலாம், தவறு கிடையாது. செம்பருத்தி பூ கிடைக்கலனா என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு சிவப்பு நிற பூக்களும் வைக்கலாம். உதாரணமாக அரளிப்பூக்கள் வைக்கலாம், ரோஜா மலர்கள் வைக்கலாம், சிவப்பு நிற ரோஜா மலர்கள் வைக்கலாம், பன்னீர் ரோஜா வைக்கலாம், வாசனையான மலர்களை வைங்க. இந்த செம்பருத்தி பூ அம்மனுக்கு சாத்துவதில் அவ்வளோ ஒரு சக்திகள் இருக்குங்க. இந்த பூவை வைத்து நீங்கள் என்ன வரங்களை கேட்டாலும் அம்பாளிடமிருந்து சுலபமாக அந்த வரங்களை நீங்கள் பெற்றுவிடலாம். வராகி அன்னையும் அப்படித்தான், குழந்தை உள்ளம் கொண்டவள், பார்ப்பதற்கு உக்கிர தெய்வமாக இருப்பாள். ஆனால் நீங்கள் எந்த ஒரு வரத்தை உங்களுடைய மனம் உருகி அன்னையை கூப்பிடும் பொழுது, உரிமையோடு கேட்கும் பொழுது உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுப்பாள் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வராகிக்கு கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைங்க. நாளைக்கு ஒரே ஒரு நெய் தீபம் இரவு நேரத்தில் ஏற்றி வைங்க. மாலை 6:30 மணிக்கு மேலே 5 முகமாக ஏற்றினால் ரொம்பவும் நல்லது. நீங்கள் ஒரு டம்ளர் பானகம் நிவேதனமாக வைக்கலாம், கிழங்கு வகைகளை வைக்கலாம். வராகி அன்னைக்கு மன சுத்தத்தோடு உடல் சுத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நினைவில் வச்சுக்கோங்க. நாளைக்கு எளிமையான வழிபாட்டை வீட்டில் செய்து உங்களுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், பணக்கஷ்டம் நீங்கும், மனக்கஷ்டம் நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த ஆஷட்ட நவராத்திரி எப்பொழுது ஆரம்பித்தது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஆஷட்ட நவராத்திரி ஜூன் 26ஆம் தேதி ஆரம்பித்தது, ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த 9 நாட்களும் நீங்கள் வழிபாடு செய்ய முடியலனா கூட இந்த வளர்பிறை பஞ்சமி திதியை தவற விட்டுடாதீங்க. வராகியை நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, பெண் தெய்வத்தை நினைத்து நாளைக்கு வழிபாடு செய்யணும். அதை நாளைக்கு தவறாமல் கட்டாயம் செய்யுங்க. அவ்வளவுதாங்க, நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 9 நாட்களுக்குள்ள ஒரு 5 பொருட்களை வாங்க சொல்லியிருக்கேன். அந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது. அதையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வேண்டுதல் வைங்க, உடனே நிறைவேற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். ஓம் வாராகி தாயே போற்றி. வஜ்ரகோஷம். அனைவரும் வராகியினுடைய நாமத்தை சொல்லுங்கள். வராகிக்கு உரிய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுமா, மந்திரங்கள் தெரியாது, ஜபங்கள் தெரியாது அப்படின்றவங்க ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். அனைவரும் வஜ்ரகோஷம் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வராகியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.